Hey everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். அப்புறம் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அதான் மேட்ரு. பல காரணங்களால் வீடியோ போட முடியல. அதுக்கு ஜென்யூனாக நான் சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இப்படி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ சீரியஸாக இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் நம்புவோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம பாய்ஸ் சீசனோட இஷ்யூ 13 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 14 ஆரம்பிக்கலாங்களா? வெல், லாஸ்ட் இஷ்யூல நம்மளோட லவ் சாசேஜ் தூக்கி போட்டு போலன்னு பொழந்திருப்பான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீனா ஒரு ஆளை கூட்டு வந்து அடிக்க கூப்பிட்டுருப்பால, அவனை தூக்கி போட்டு பொழந்திருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த இஷ்யூல ஸ்டார்ட் ஆகுது. அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்த ஒருத்தவன் அவன் பாஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். சில பேர் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருது, டாக் எடுத்து முடியாதுட்ட. அடா யாருமே வெளில வரல, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, அவ்வளவுதானா? இதை மட்டும் படி பார்த்த பொட்டப்பையில என்ன நடந்துச்சு முழுசா பாக்காம என்ன புடுங்கிட்டாரு. இல்ல நான் சொல்றது கேளுங்க. இங்க பார், நீனா நம்ம கிட்ட ஒரு வேலை கொடுத்திருக்கா. அவ கொடுத்த வேலையை நம்ம சரியா முடிக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம கெத்துன்னு அவளுக்கு தெரியும். அவ சொன்ன வேலையை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு காசு கிடைக்கும். சோ சூத்த மூடிக்கிட்டு நேராக போற, என்ன நடந்துச்சோ அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற, புரியுதா? ஒரு நிமிஷம், அரை மணி நேரம் ஆச்சுன்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அங்க இருக்கிற யாரும் பார்க்கல? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்ல. டேய் கரெக்டா சொல்றா, உதவாக்கற. நீ வேடிக்கை பார்த்தது அங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்களா இல்லையா? அப்படி எவனாவது பார்த்திருந்தான்னு வச்சுக்கேன், இப்போ நம்ம ரெண்டு பேரோட சூத்தும் கிழிஞ்சிரும். அதனால நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் மேல இந்த ரூஃப் உடைச்சுக்கிட்டு, இதோ வந்துட்டாடா உங்களோட லவ் சாசேஜ், இதுக்கப்புறம் உங்களுக்கு சகுதா அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம லவ் சாசேஜ் வந்து குதிக்கிறான். கும்மால யாரா அவன் அப்படின்ட்டு பார்க்க அந்த கேங்ஸ்டர் அலறான். சைட்ல ஹியூயும் லைட்டா ஜன்னலை உடைச்சிட்டு தலையை மட்டும் எட்டி பார்த்துட்டு இருக்கான். டேய் பாடி உள்ள தள்ளு அப்படின்ற மாதிரி, உள்ள வாடா ஹியூயி, நீ என்னடா வெள்ள நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து அந்த கேங்ஸ்டர் மிக்கேல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறான். நீ எங்க வேணாலும் ஓடு, ஆனா உன்னை ஓத்து எடுக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சாசேஜ் சொல்ல, மிக்கேல் இவதான் மிக்கேல், தடுத்து நிறுத்து மிக்கேல் அப்படின்னு சொல்ல, மிக்கேல் அங்க இருந்து வெளில வரான். பார்த்தா ஹல்க்கு தம்பி மாதிரி இருக்கான். வந்து ஓங்கி ஒரு பஞ்ச் வைக்கிறான். அதை அசால்ட்டா பிடிச்ச லவ் சாசேஜ், ஓ நீதான் அந்த பெரிய பாய் மிக்கேலா, நல்லா பெருசாதான் வச்சிருக்க, உன் கைய சொன்ன அப்படின்ட்டு கைய பொட்டக்குன்றான். உடஞ்சிருது, ரத்தம் தெரிக்குது. டக்குன்னு அங்க பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேங்ஸ்டர் கன் எடுத்து சுடுற வரான். ஓ ஷிட் அப்படின்ட்டு ஹியூயி உள்ள இருந்து, அதாவது எட்டி பார்த்துட்டு இருந்த அந்த ஜன்னல்ல இருந்து உள்ள குதிக்கிறான். குதிச்சு அவன் தலைமையிலே விழுகுறான். எடா பொறபோக்கு டாமோன, என்ன எதிர்க்கிறதுக்கு கண்ணை தூக்குறேன் நீ? ஹியூயி நீ போய் அந்த பாஸ் படி, நான் வந்துகிட்டே இருக்க பின்னாடி. அவன் நீடாக்கு போன் பண்ணிட போறான், சீக்கிரம் போ அப்படின்னு வாசல்ல ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. அவன் போகிற இடத்துல அவன் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பப் ஒன்று வருது. அந்த பப்புக்குள்ள பூந்துடுறான். அடக்கடவுளே, இதே பப்புக்குள்ள போறானே, இங்க நீனா மட்டும் சூப்ஸை ரிலீஸ் பண்ணா அப்படின்னா ரத்த வெள்ளம் தான் ஓடும் அப்படின்னு உள்ள பாக்குறானுங்க. உள்ள பார்த்தா சரியான மேட்ரு போயிட்டு இருக்கு. சம்பவத்துல சம்பவமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சம்பவமா இருக்கு. அத பார்த்த நம்ம சாசேஜுக்கு தூங்கிட்டு இருந்த தம்பி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரான். ஐயோ ஹியூயி நீ போ ஹியூயி, என்னால வர முடியாது ஹியூயி, இத வச்சுக்கிட்டு என்னால வேகமா ஓட முடியாது, நீ போய் அவனை புடி ஹியூயி அப்படின்ட்டு இவன் கத்துறான். அவன் போய் இவனை அடிச்சு மூஞ்சி முகர எல்லாம் உடச்சு நம்ம ஹியூயி பிடிச்சிடறாப்ல. டே மயிராண்டி, அவள்கிட்ட சொல்லிட்டியாடா, அந்த கிட்ட சொல்லிட்டியாடா நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோன்றத சொல்றா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்படின்னு அவனை அடியில அடிச்சு படுக்க போட்டுறான் ஹியூயி. என்ன மன்னிச்சிரு ஹியூயி, அழகான பொண்ணுங்க என்ன அசர வச்சிடறாங்க. சூப்பர்மேனுக்கு எப்படி கிரிப்டனைட்டோ அதே மாதிரி இந்த லவ் சாசேஜுக்கு அழகான பொண்ணுங்க. வத்தா வாயை மட்டும் சுமாரா அப்படின்னு கத்துறான் ஹியூயி. அவ என்ன சொன்னான்? நீனா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டானா? இல்ல, நாம அவளை தேடிட்டு இருக்கோன்றத சொல்லியிருக்கான். அப்ப அவ அங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பிருப்பா. அப்போ நாம அவளை தேடி போறோன்றது அவளுக்கு தெரியும். அப்ப அவ இங்க இருக்க மாட்டா, உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புறதுல தான் குறியா இருப்பா. ஆல்ரைட், இந்த விஷயத்த புச்சர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போலாவா அப்படின்னு ஹியூயி வாசோ அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட் கிளம்பிடுது. சாரி, டெக்னிக்கலா ஜெட் கிளம்பிடுது. ஃபிளைட்டோட பைலட் மிஸ் நமிகோ, நம்ம இப்போ ரன்வேவை கடக்க போறோம், நீங்க உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா ஒத்தா சூத்த மூட்டு இருக்க மாட்டியாடா, நொய்யினாதரா புத்திக்கிட்டு உட்கார்றா அப்படின்ட்டு அவளோட மேக்கப் கிட் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஐட்டத்தை எடுக்கிறான். ஐட்டம்னா ஐட்டமே இவ இவ்வளவு காண்டா இருந்து நான் பார்த்ததே இல்ல. உனக்கு என்ன தோணுது தெரியல, ஏதோ ஒன்னு பார்த்து ரொம்ப பயந்து இருக்கு, அது மட்டும் தெரியுது. கடவுளை சம்மதமே இல்லாம கூப்பிட்டு கிளம்புன்றா, ஒன்னும் புரியல, எங்க போகணுன்றதுதான் தெரியல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது வைப்ரேட்டர் சவுண்ட் வருது. ஓ ஃபாக் சேக், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா?
அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கும் போதே அந்த ஜெட் வெடிச்சு செதறுது. அத தூரத்துல இருந்து பார்த்தவங்க எல்லாருமே அரண்டு போறாங்க. அடங்கொம்மால அப்படின்றான் ஹியூயி. அங்க என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஹியூயி பாய்ஸ் டீம் கூட வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ புச்சர் சொல்றாரு, நான் அவளோட வைப்ரேட்டருக்குள்ள பாம் வச்சிருந்தேன். என்னது வைப்ரேட்டருக்குள்ள பாம் வச்சிருந்தீங்களா? கத்தாத ஹியூயி. பார்த்தா நமக்கு அவ பாய்சன் கொடுத்திருக்கா நேத்து நைட்டு. என்ன அப்படியே படுத்து செத்து போயிடுவோம்னு நினைச்சிட்டாளா? ஆனா ஏன்னா அந்த லூசு குதி இதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. நிறைய சூப்ஸ் இறக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அவளோட பாதையில நம்ம தான் இப்ப தடுத்துக்கிட்டு நிக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு அவளை நேராவே கொண்டிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க பாரு ஹியூயி, மலுமட்ட மாதிரி பேசாத. வெளில இருந்து தாக்குனா அவளோட ஸ்கின்னை பீச்சிட்டு எதுவுமே உள்ள போகாது. அதனாலதான் உள்ள இருந்து தாக்குற மாதிரி நான் ஒரு யோசனை பண்ணேன். முடிஞ்சா என்னோட ஐடியாக்கு நன்றி சொல்ல கத்துக்க. அதை விட்டுட்டு அனாவசியமா பேசி என் கோவத்தை கிளறாத. நாம பண்ணதை பார்த்த வாட் இந்நேரம் அலண்டு போயிருப்பாங்க. இந்த சோவரியன் கவர்மெண்ட்டை வச்சு ஒரு வாட் எம்ப்ளாயிய அல்லுட வச்சிருக்கோம். அதை நினைச்சு பெருமைப்படுங்க பாய்ஸ். யாரு? ப்ளோக். அவன் தான் அந்த நீனாவோட பிளேன்ல போக வேண்டியவன். ஆனா கடைசி நேரத்துல அவன் மிஸ் ஆயிட்டான். அதனால அவன் இப்ப அல்லு விட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நாம விஷயத்த செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனுங்களை எல்லாத்தையும் பார்த்து பாடுங்க. நம்ம வேலை இங்க முடிஞ்சிருச்சு. அவகிட்ட இருந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், சர்வேலன்ஸ் கியர் எல்லாமே கம்பெனி சப்ளை பண்ணதான். அது கூடவே காம்பவுண்ட் வி டெரிவேட்டிவ்மே 50 சூப்ஸ்க்கு கொடுத்து கிட்டத்தட்ட இங்க ஒரு சூப் பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான் இந்த ரைனர். ஆனா இப்போ இந்த நீனா அந்த சூப்ஸை தவற விட்டுட்டா. காம்பவுண்ட் வியோட கிட்டத்தட்ட இது ஒரு பாமோட டெட்டனேட்டரை கையில இருந்து எடுத்த மாதிரியா. என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. ஆனா அல்லு அதிகமா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இங்க இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் எல்லாமே வாட் அமெரிக்கனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? புச்சு இருக்கலாம், அதை பத்தி யோசிக்க வேண்டியது. செமன்கோவை யாரு இங்க மாஸ்கோக்காக வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா வாட்டுக்காக அவ ஒருத்தவன் மட்டும் தான் இங்க வேலை செஞ்சுட்டு. இங்க இருக்கிற சிஐஏ அமெரிக்க மக்களை பாதுகாக்க முடியலடா. யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது டெரர் எப்படி இருக்க? நல்லா இருக்க வெயிட் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹியூயி போய் வாஸ் கிட்ட, அதாவது நம்ம லவ் சாசேஜ் கிட்ட, வாஸ் என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் அவன் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு. பரவாயில்ல விடு. பில்லி சொல்றதுல ஒரு அர்த்தம். பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றதுக்கு ஒருத்தனை பலி கொடுத்திருக்கோம். பல ஆயிரம் மக்களை நம்ம கிட்டத்தட்ட காப்பாத்திரும். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பாத்துக்கலாம் விடு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹியூயி அங்க இருந்து கிளம்பி வெளியே போறாரு. அங்க போய் ஒருத்தனை பார்த்து, எனக்கு புரியுது நிறைய ஐ விட்னஸ் இருக்காங்க, ஆனா அவ இதை வச்சு ப்ரொசீட் பண்ண விரும்பலையா? நிறைய பேரல் கணக்கா நாங்க கன்ஸை புடிச்சு வச்சிருக்கோம். அந்த பொறம்போக்குங்களை வருஷ கணக்கா வச்சிருக்கோம். என்ன பண்றது, அவளுக்கு அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண தேவையில்லையா அப்படின்ட்டு ரெய்னர் என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் புச்சர். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சூப்ஸ் ரொம்ப பயங்கரமானவங்களா இருப்பாங்க. அதனால டைரக்டர் ரெய்னர் என்ன சொல்ல வராங்கன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து இதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? அவ பொட்ட மாதிரி பயந்துட்டு ஒளிஞ்சிருக்கான்றியா? அந்த அமெரிக்காலே அவளை பொத்திக்கிட்டு உட்கார சொல்லு. மத்த இங்க நான் பாத்துக்கிறேன், புரியுதா மங்கி அப்படின்னு புச்சர் கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க பாருங்க, சூப்ஸ்ல நிறைய பேருக்கு சும்மா சுத்திட்டு இருக்காரு. இவங்க கிட்ட ஏதாவது கன்ஃபரன்டேஷன் கிடைக்குதான்னு பாப்போம். யாருக்கு தெரியும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்ற மங்கி, பொத்திக்கிட்டு வேலையை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்னு அவன் கத்த. நான் ஒரு சாதாரண மெசேஞ்சர் இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஃபக் ஆஃப். இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல. பொத்திக்கிட்டு கிளம்புடா என்ன திட்டுறாரு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே ஒரு வேர் ஹவுஸ்குள்ள போறாரு. அந்த ஹவுஸ்குள்ள ஒரு சூப் கூட்டமே இருக்கு. அதை பார்த்த புச்சர் ஓய் கான்ஸ் அப்படின்னு கத்த. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யாராவன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவனுங்க பார்க்க புச்சர் அவரோட டெட்டனேட்டர்ல இருந்து ஒரே ஒரு பட்டன் அமுக்குறாரு. உள்ள இருக்கிற சூப்ஸ் எல்லாருமே மொத்தமா வெடிச்சு செதறிடுறானுங்க. அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு புச்சருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஹம்மிங்கோட சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு புச்சர். எங்க போயிருந்தீங்க புச்சர் அப்படின்னு ஹியூயி கேட்க, ஒரு சின்ன வேலையா வெளில போயிருந்தேன். சரி வேஸ், அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த வாட்டி வந்தா நிச்சயமா சொல்லுங்க. சரி உடம்பு பார்த்துக்கோ, பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹியூயோட முகத்துல ஒரு சங்கடம் ஏற்படுது. அது என்னன்னா, வேஸ் அவரோட லிக்விட 3 பாட்டில் கொடுத்து விட்டுருக்காரு. அப்புறம் பார்க்கலாம் காம்ரேட் அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஹியூயி புச்சரோட முகத்தை நோட் பண்றான். அவரோட முகத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்னன்றது புச்சருக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்தா மறுபடியும் ஒரு ஜெட்டை கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல. ஒரு 6 மாசத்துக்கு அந்த இறந்து போன ரஷ்யா கம்யூனிஸ்ட பத்தி செமன்கோ அவனுக்கு ஒரு இறுதி ஊர்வலத்தை மட்டும் பண்ணிட்டா அங்க எல்லாமே அமைதியாயிடும். இந்த சிஏஏ மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே அவங்க தான். நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோக் யார் கூட பேசிட்டு, நாளைக்கு நான் போய் விக்க பார்க்க போறேன். இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை முயற்சி பண்ண போறேன். எனக்கு புரியுது. கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம மிஷன் ஒரு நல்ல இடத்துல போகலனாலும் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த இன்டெலிஜென்ஸோட சோர்ஸை வச்சு நடந்ததெல்லாம் என்னால சரி பண்ண முடியும் நான் நம்புறேன். கண்டிப்பா அப்புறம் பேசலாம்.
ஹோம்லேண்டர் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இவ்வளோ நேரம் ஹோம்லேண்டர் கிட்ட தான் பேசியிருக்கானா? அப்போ இந்த பிளானுக்கு பின்னாடி ஹோம்லேண்டர் தான் இருந்திருக்காரு. அப்போ மொத்த ஸ்கெட்சையும் போட்டதே ஹோம்லேண்டர் தான். அப்போ நீனாவை போட்டு தள்ள பிளான் பண்ணதும் ஹோம்லேண்டர் தான். இதுக்கு பின்னாடி அமைதியா உழைஞ்சு ஆட்டத்தை மட்டும் அமைதியா ஆடிட்டு இருந்திருக்காரு நம்ம ஹோம்லேண்டர். பயங்கரமான கேடியா இருக்காருங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த இஷ்யூ இதோட முடியுது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பீஸ்.